வணக்கம். இது திருவண்ணாமலையில் நம்ம போட்டு கொடுத்துருக்குற ஒரு 3 கிலோவாட்டு ஆன் கிரிட் சிஸ்டம். இவங்களுக்கு பஜாஜில் லோன் வாங்கி கொடுத்துருக்கோம். இவங்களுக்கு வேறு ஊர்லேருந்து இங்கே வீடு வாங்கி வந்திருக்காங்க. அதனால் இவங்களுக்கு ஒரு நிரந்தரமான அடையாள முகவரிலாம் இல்லை. வங்கியில் கடன் கொடுக்க மாட்டோம்னு சொல்லி சொல்லிட்டாங்க. அதனால் அவங்களுக்கு இருக்கக்கூடிய ஓட்டர் ஐடி மற்ற ஆவணங்களை வச்சு அவங்களுக்கு நம்ம லோன் வாங்கி அது மூலிமா அவங்களுக்கு வீட்டுக்கு தேவையான மின்சார வசதியை செஞ்சு கொடுத்துருக்கோம். சில முறையான ஆவணங்கள் இல்லை அப்படின்னா தேசிய வங்கிகளில் லோன் கொடுக்க மாட்டாங்க. தேசிய வங்கிகளில் லோன் கொடுக்குறதுக்கு எல்லாமே கரெக்டாக இருக்கணும். உங்களுடைய சிபில் ஸ்கோர் 720க்கு மேலே இருக்கணும். ஒரு முறை கூட செக்கு பவுன்ஸ் ஆகிருக்கக்கூடாது. அந்த மாதிரி பவுன்ஸ் ஆகிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு சிபில் ஸ்கோர் குறைஞ்சிரும். ஒரு சில நேரங்களில் அந்த ஏற்கனவே லோன் கொடுத்த நிறுவனம் தவறான பதிவு தெரியாமல் பண்ணியிருந்தால் கூட உங்களுக்கு தேசிய வங்கிகளில் கடன் கிடைக்காது. அது மாதிரி உங்களுடைய வசிப்பிட முகவரி, ஆதார் ஐடி, உங்களுடைய வீட்டு நிலைமை எல்லாமே கரெக்டாக இருக்கணும். இது மாதிரி ஏதாவது ஒரு சின்ன பிழை இருந்தால் கூட நம்ம அரசுடைமையாக்கிய வங்கிகளில் ரொம்ப யோசனை பண்ணுவாங்க. அந்த மேலாளர்கள் உங்களுக்கு அந்த அளவுக்கு எளிதில் லோனை சேங்ஷன் பண்ண மாட்டாங்க. அதுக்குரிய காரணங்களை அவங்களுக்கு இருக்குது. அவங்களுடைய வங்கி விதிமுறைகளும் அந்த மாதிரி தான் இருக்குது. இந்த மாதிரி இக்கட்டான ஒரு சூழலில் எனக்கு வருமானம்லாம் நல்லா தான் சார் இருக்குது. ஆனால் கடன் வாங்கி போடலான்னா இந்த மாதிரி பண்ணுறாங்க. ஆரம்பகட்ட முதலீடு நம்ம எதுக்கு அதிகமாக போடணும் அப்படின்னெல்லாம் நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா அதுக்கு கை கொடுக்குறது தான் இந்த மாதிரி நிதி நிறுவனங்கள் இருக்குது. சரியான முறையில் நீங்கள் பணத்தை திரும்ப கட்டிட்டீங்க அப்படின்னா இதுவும் நல்ல வசதியாக தான் இருக்குது. அப்போ இந்த 2,10,000 நெருக்கி 2 லட்ச ரூபா உங்களுக்கு லோன் கிடச்சிருது. எல்லா செலவுமே இதில் அடங்கிடும். இதுக்கு மேலே கூடுதலாக சிவில் ஒர்க்கு பார்க்கணும், டிரான்ஸ்போர்ட்டேஷன் பண்ணணும், இபிக்கு பணம் கட்டணும், அந்த மாதிரி எந்த வேலையுமே கிடையாது. ஏ டு செட் எல்லா வேலையுமே இதில் வந்துடும். அந்த மாதிரி வரும்போது உங்களுக்கு ஒரு பைசா கூட கூடுதலாக செலவு இருக்காது. மினிமமாக நம்ம கையில் ஒரு 5,000 10,000 இருந்துச்சுன்னா கூட நம்ம வீட்டு கரண்ட்டு பில்லை 0 ஆக்கிடலாம். எவ்வளோ வேணால் நம்ம பயன்படுத்திக்கலாம். இப்போ 3 கிலோவாட்லாம் போடுறீங்க அப்படின்னா 900 யூனிட் வரைக்கும் கிட்டத்தட்ட 600 யூனிட்டு உங்களுக்கு சோலார்லேருந்தே வந்துடுது. இப்போ அந்த 500 யூனிட்டுக்கு உள்ளே வந்துருச்சுன்னா உங்களுக்கு 200 யூனிட்டு ஃப்ரீ ஆகிடுது. ஏற்கனவே எல்லாருக்கும் 100 யூனிட்டு ஃப்ரீயாக இருந்தது. இப்போ 500 யூனிட்டுக்கு உள்ளே பயன்படுத்தக்கூடியவங்களுக்கு இப்போ என்ன ஒரு அதிர்ஷ்டம் கேட்டிங்கன்னா 200 யூனிட்டு ஃப்ரீ. அப்போ நீங்கள் இப்போ 3 கிலோவாட் சோலார் சிஸ்டம் போட்டு 1000 யூனிட் யூஸ் பண்ணும்போது சோலார் பேனல்லேருந்து 800லேருந்து 900 யூனிட் உற்பத்தி ஆகிடும். பேலன்ஸ் 200 யூனிட் தான் உங்களுக்கு கட்ட வேண்டியிருக்கும். 200 யூனிட்டு ஃப்ரீ. அப்போது உங்களுக்கு சோலார் போட்டிங்கன்னா ரொம்ப அதிர்ஷ்டம். நீங்கள் அதிகமாக கன்சியூம் பண்ணக்கூடிய கன்சியூமராக இருக்கிறீங்க. 1500 யூனிட் செலவு பண்ணுறீங்க, 10,000 ரூபா செலவாகுது அப்படின்னா ஒரு 4 கிலோவாட் இன்வெர்ட்டர் போட்டுக்குங்க. 4 கிலோவாட் சோலார் சிஸ்டம் போடும்போது உங்களுக்கு கையிலேருந்து செலவழிக்க வேண்டியது 400 ரூபா மட்டும்தான் இருக்கும். ஏன்னா 4 கிலோவாட் சோலார் சிஸ்டம் போட்டிங்கனாலே 1200 யூனிட் வந்துடும். வெறும் 300 யூனிட்டுக்கு மட்டும்தான் நீங்கள் இபி பில் கட்டணும். 500 யூனிட்டுக்கு உள்ளே செலவாயிருக்கிறதுனால உங்களுக்கு 200 யூனிட்டு ஃப்ரீ ஆகிடும். அப்போ வெறும் 100 யூனிட்டுக்கு மட்டும் நீங்கள் கட்ட வேண்டியிருக்கும். 200 நெட்வொர்க் சார்ஜ் 400 சேர்த்து 600 மட்டும்தான் கட்ட வேண்டியிருக்கும். இந்த மாதிரி நீங்கள் சோலார் போடும்போது இந்த கவர்மெண்ட்டில் உங்களுக்கு இன்னும் கூடுதலான சலுகை தான் நமக்கு கிடைச்சிருக்கு. அது ஒரு வாய்ப்பாக நீங்கள் பயன்படுத்திக்கோங்க. பயன்படுத்திட்டு சோலார் போட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப லாபம். உங்களுக்கு நிதி வசதியும் கிடைக்கிது, அரசாங்க மானியமும் கிடைக்கிது, குறைந்த அளவு யூனிட்டு தள்ளுபடியும் கிடைக்கிது. இந்த மாதிரி போகும்போது நீங்கள் ஃபுல்லாக ஏசியை நீங்கள் பயன்படுத்தினா கூட, இண்டக்ஷன் ஸ்டவ் ஃபுல்லாக போட்டு சமையலை நடத்திக்கிட்டால் கூட, குறிப்பாக பகல் நேரங்களில் காலையில் 8 மணிலேருந்து சாயங்காலம் 4 மணி வரைக்கும் நீங்கள் 100% எலக்ட்ரிக்கல் ஸ்டவ்வு, இண்டக்ஷன் ஸ்டவ்வை நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். ஏன்னா வேறு காயில் ஸ்டவ்வோ மற்ற மைக்ரோவேவோ நீங்கள் யூஸ் பண்ணும்போது நமக்கு செலவாகிற கரண்ட்டை விட இண்டக்ஷன் ஸ்டவ்வில் குறைந்த அளவு தான் செயல்படும். சோலார் உற்பத்தி மிகுதியாக இருக்கிறதுனால பகல் நேரங்களில் இண்டக்ஷன் ஸ்டவ் யூஸ் பண்ணுங்கள். நிச்சயமாக அது பயனுள்ளதாக இருக்கும். அதே மாதிரி எலக்ட்ரிக்கல் பைக் வாங்கிக்கோங்க. இன்றைக்கி பிரதமர் கூட சொல்லியிருக்காரு, அந்தளவுக்கு பெட்ரோல் டீசலை நம்பி இருக்காதீங்க அப்படின்னு. அப்போது அந்த வகையில் நீங்கள் எலக்ட்ரிக்கல் ஸ்டவ்வு, இந்த மாதிரி எலக்ட்ரிக்கல் பைக் நம்ம யூஸ் பண்ணும்போது நம்ம சோலார்லேயே எல்லாத்தையும் நிவர்த்தி பண்ணிக்கலாம். கூடுதலாக மின்சாரம் கட்ட வேண்டியது இருக்காது.
அந்த ஒரு புத்திசாலித்தனமான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாக போயிடும். செலவும் கிடையாது. ரூபா கூட பெட்ரோலுக்கோ டீசலுக்கோ செலவு பண்ணாமல் நீங்கள் பாட்டுக்கு வண்டியை ஓட்டிக்கிட்டு இருக்கலாம். இப்போ நம்மக்கிட்ட இருக்கிற வண்டியெலாம் ஒரு நாளைக்கு 200 கிலோமீட்டர் ஓடுது. 2 லிட்டர் பெட்ரோல் நமக்கு மிச்சமாகுது. அவ்வளோ யூனிட்டும் சோலார்லேயே சார்ஜ் ஆகிடுது. இந்த மாதிரி ப்ராக்டிக்கலாக நடைமுறையில் வெற்றிகரமான நிறைய வண்டிகள் இருக்குது. சில வண்டிகள் வந்து லெட் ஆசிட் பேட்ரி போடுறாங்க. அந்த பேட்ரி போட்டிருக்க வண்டியை வாங்காதீங்க. லித்தியம் ஃபெரஸ் பாஸ்பேட் போட்டிருக்க பேட்ரி வண்டிகளை வாங்க. சோலார்லேயே நீங்கள் ஃபுல்லாக ஓட்டிக்கலாம்.